எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, RS துரை செந்தில்குமார் இயக்கத்துல நம்ம சூர்யா, சசிகுமார், உன்னி முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இன்னைக்கு திரையரங்குகளில் வெளிவந்திருக்கிற கருடன் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் துரை செந்தில்குமார் கெரியர்லயே ஒரு படத்தை ரொம்பவே டிஃப்ரெண்டா ரொம்பவே பயங்கரமா மேக் பண்ணியிருக்காருன்னா அது இந்த கார்டன் மட்டும்தான். ஏன்னா அவருடைய கடைசி படமான பட்டாசு படமே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல குறிப்பா நம்ம தனுஷ் மட்டும் அந்த படத்துல இல்லைன்னா அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆயிருக்கும். அதுக்குன்னு அந்த படம் இட்டான்னு கேட்டுறாதீங்க, அந்த படம் பெருசா போகல. நம்ம தனுஷை விட வேற யாருன்னா ஒரு ஆக்டர் அந்த படத்துல இருந்திருந்தா அந்த படம் வந்ததும் தெரிஞ்சிருக்காது, போனதும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இந்த கார்டன் படத்தை அவர் இந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது, என்னடா இவருடைய படத்துக்கு போறமே திருப்பி என்ன சம்பவம் பண்ணிடுவாரோ அப்படின்ற மாதிரியுமே கொஞ்சம் டவுட்டா இருந்தது. ஆனா ஒரு பயங்கரமான படத்தை கொடுத்துருக்காப்புல. ஒரு பக்காவான புல்லட் சப்ஜெக்ட், நீங்க ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமா இருக்கும். ஆக்டர் சூரி மனுஷன் வேற மாதிரி இந்த படத்துல அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திருக்காப்புல. இது வரைக்கும் ஒரு காமெடினா நம்ம பார்த்து சிரிச்சிருக்கோம். அவர்கிட்ட இருந்து அவருக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான நடிகர் இருக்காரு அப்படின்ற விஷயத்த இந்த படம் மூலியமா தான் நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்காரு. ஏற்கனவே விடுதலை படத்துல அதை நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதை விட இந்த படத்துல அவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. இந்த படத்துல அவருடைய ஆக்டிங் ஸ்கில் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஆக்டர் சசிகுமார், அவருக்கு அயோத்தி படத்துக்கு அப்புறமா இந்த படத்திலுமே ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம உன்னி முகுதன், இவர் வந்து ஒரு மலையாள ஆக்டர் தான், அவருக்குமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம கார்த்திகேயனும் உன்னி முகுந்தனும் ஃப்ரெண்டா இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம நம்ம சூரியுமே அவங்க கேங்ல இருக்காரு. அவரை நீங்க ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா அவருடைய அடியால் எந்த மாதிரி எடுத்துக்கலாம். இவங்க 3 பேருமே ஃப்ரெண்டு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கதை தான் இந்த கருடன். நம்ம சமுத்திரக்கனி அவர்கள், அவருக்குன்னு இந்த படத்துல பெரிய கதாபாத்திரம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு போலீஸ் மேனா இந்த படத்துல வராப்புல, ஆனா பெருசா ஒரு எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும். இந்த படம் ஒரு கதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுவாங்க. அதாவது ஒரு லேண்டுக்காக அது அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேண்டை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த லேண்ட் வில்லன் கைக்கு போனதுக்கு அப்புறமா அது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யாரும் பேசவே இல்லை. அதுக்கடுத்து அதை நம்ம சூர்யா அவர்கள் அதை திருப்பி வாங்கினாரா இல்ல அது எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரா சொல்லிட்டு அதை பத்தி அவங்க பேசவே கிடையாது. படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிச்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப பார்த்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் போறதே தெரியாது. அதுல குறிப்பா இன்டர்வல் பிளாக் தான் வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் வேற மாதிரி ஒரு பங்கமா இருக்கும். அதுல குறிப்பா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பில்டப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பில்டப் பண்ணிருப்பாப்ல. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக், அதுக்கு அடுத்து கிளைமேக்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப சூப்பரா மேக் பண்ணிருப்பாங்க. அது மேக்கிங்காவும் சரி, அவங்க எடுத்திருக்கிற அது ஸ்கிரீன் பிளேவா கொண்டு போயிருக்கிற விதமாவும் சரி, ரெண்டுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த படத்துல பெருசா எதுவுமே குறை சொல்றதுக்கு இல்ல. குறையா படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னுமே இந்த படத்தை ட்ரிம் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் கொடுக்குதே தவிர மற்றபடி இந்த படத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம கிரிஞ்சான சில பல காமெடிகள்லாம் வருது. இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படி சொல்லிட்டு மண்டே சூரியர் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சூரிய அவர்கள் டயலாக் பேச ஆரம்பிச்சாருன்னா சிங்கிள் டேக்ல தான் டயலாக் சொல்லுவாப்ல. அது என்னமோ கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது. ஆனா போக போக அதுவுமே நம்மளுக்கு பழகிடுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல என்னடா இது சிங்கிள் டேக்ல எதுக்குடா மூச்சு குடிச்சுக்கிட்டு இந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கடுத்து போக போக ஓகே இதுதான் அவருடைய கேரக்டர் போல அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். ஸோ செகண்ட் ஹாஃபும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ கூட இந்த படத்துல இருந்து ட்ரிம் பண்ணாங்கன்னா இன்னமும் விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்றதான் எனக்கு இருக்கிற ஒரு கருத்து. ஆனா கிளைமேக்ஸ் எல்லாம் பங்கங்க. நம்ம சூரியோட என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா அது வேற மாதிரி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும். மனுஷன் வேற லெவல்ல பின்னி எடுத்திருக்காப்ல. காமெடினா பார்த்த ஒரு நடிகரை ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துல நம்மளால ஏத்துக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனா அவருடைய நடிப்பு திறமையில அதை நம்மள ஏத்துக்க வச்சுட்டாப்ல. ரொம்பவே அற்புதமா பண்ணியிருக்காரு. சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல ஃபேமிலியா பார்க்கலாம். வருத்துதான். நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 3.5 தரேன். நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தா அவுட் ஆஃப் 5ல தருவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம், யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னதான் அந்த அளவுக்கு சூப்பரா போட்டிருந்தாலும் எப்போ போலதான் சாங்ஸை எதுக்குடா போட்ட அப்படின்ற மாதிரி தோணுது.